பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஒரு சிறு பகுதியை வேதாகமத்திலிருந்து பார்க்கலாம். ஆபிரகாம், ஈசாக்கு. ஈசாக்கு திருமணமாகும் பொழுது 40 வயதுன்னு வேதாகமம் சொல்லுகிறது. 40 வயதில் தான் ரபேக்கால அவர் கல்யாணம் பண்ணுறாரு. 20 ஆண்டுகள் குழந்தை இல்லை. 60வது வயதில் தான் ஏசா, யாக்கோப் 2 பேரும் பிறக்கிறாங்க. இதில் ஒரு செய்தி என்னன்னா, வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் ஆபிரகாம் சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தின் போல பூமியின் தோளை போல உருவாக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். அதே வாக்குத்தத்தம் ஈசாக்குக்கு உண்டு. இப்போ ஈசாக்கு ஒரே ஒரு பையன்தான் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தின்படி. மற்றபடி பார்க்கும்போது கேத்துராளுக்கு ஒரு 5 பையன், ஆகாருக்கு ஒரு பையன், அதாவது பெரிய பெரிய சந்ததியாக மாறி போச்சுங்க. அதெல்லாம் போக இங்கே ஆண்டவர் சொன்னது வாக்குத்தத்தத்தின்படி வந்த பிள்ளைகள். அப்போது ஈசாக்கு திருமணமாகி 20 வருஷம் குழந்தை இல்லை. அப்போது தான் மனைவிக்காக ஈசாக்கு ஜெபம் செய்தான் இருக்குது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் தேவன் நமக்கு பரலோகத்தை தருவதாக வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நம்மை ஆசிரியப்பதாக வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் வேதாகமத்தில். அவர் அண்டிக் கொண்ட யாவருக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்படி இருக்க நாம் ஜெபிக்க வேணும், ஜெபம் செய்யணுன்றது மிக முக்கியன்றது இந்த பகுதி நமக்கு சொல்லிக் கொடுக்குது. வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருந்து அவர் ஜெபம் பண்ணுறார். மனைவிக்காக ஜெபம் பண்ண பிறகு தான் அவங்க கர்ப்பமாகிற அந்த அம்மா ரபேக்கா கர்ப்பமாகும்போது ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்னபடி அவள் வயிற்றில் ரெட்டை பிள்ளைகள் இருந்ததுனால ஒன்னோட ஒன்று சண்டை போடுதுன்னு சொல்லி கர்த்தர்கிட்ட விசாரிக்க போகுது அந்த அம்மா. விசாரிக்கும்போது ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறாரு, உன் வயிற்றிலேருந்து 2 ஜாதி பிரிஞ்சு போகும், ஒரு ஜாதி மிக பலத்த ஜாதியாக மாறும், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே குழந்தையாக இருக்கும்போதே, அதுவும் வயிற்றில் இருக்கும்போதே ஆண்டவர் அதை சொல்கிறார். வேதாகம் முழுவதிலும் ஒரு உண்மையை நான் கண்டுபிடிச்சேன். என்ன உண்மைன்னா, சகலத்துக்கும் அவரே காரணம். தேவனாகிய கர்த்தர் சகலத்துக்கும் அவரே காரணமாக இருக்கிறார். அவர் துவக்கமும் நீர் முடிவும் நீரேன்னு சொல்லி ஆதியும் அந்தமும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அல்பாவும் உமேகாவும் சொல்லப்பட்டிருக்குது. சகலத்துக்கும் காரணர். அது வேதாகமத்தில் எல்லாம் பதிவாயிருக்குது. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் காரணம் நானே தான் அப்படி சொல்லும்போது நாம் மனுஷாள்களை நொந்துக்கிறோம். சில நேரங்களில் நமக்கு எரிச்சலாகுது. சில நேரங்களில் நமக்கு அகைன்ஸ்டாக நடக்கிற சில காரியங்கள் எரிச்சலும் கோபத்தையும் நமக்கு உண்டாக்குது. அந்த நேரங்களில் இயற்கைகளை மேலே நமக்கு கோபம் வருது. இல்லைன்னா நமக்கு முன்னாடி அதில் இருக்கிற ஆட்கள் மேலே நமக்கு கோபம் வருது. உண்மையாக யோசித்து பார்க்கும்போது அதெல்லாம் தவறு, முற்றிலும் தவறானதுன்னு நல்லாவே தெரியுது. என்ன கேட்டால், எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர் தேவனாகிய கர்த்தர். வாக்குத்தத்தத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன், பலுக பெருகுன்னு சொல்லிட்டு அப்படியே 20 வருஷம் குழந்தை இல்லை. அப்போ ஈசாக்காக ஜெபம் பண்ணோன்னே அது ஆண்டவர் குழந்தை தரார். அந்த குழந்தைய தந்தபோது அந்த பிள்ளைங்க ரெண்டும் நன்மை தீமை அறியாத இருக்கும்போதே, வயிற்றில் இருக்கும்போதே சண்டை போட்டுக்குது. அது நன்மை தீமை அறிஞ்ச பிறகு வேணால் இவன் நல்லவன் இவன் கெட்டவன் சொல்லலாம். வயிற்றில் இருக்கும்போதே அப்படி நடக்குது பாருங்கள். தேவனும் அதை சொல்கிறார், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு சொல்கிறார். அது அப்படியே திருவுளம், அப்படியே சித்தம். இதை யாரும் கேள்வி கேட்கவோ ஏன்னு கேட்கவோ கூடாது, கேட்கவும் முடியாது, கேட்கவும் கூடாது. ஏன்னு கேட்டால் அவர் கர்த்தர். அப்போ இதில் ஒன்று மட்டும் தெரியும், என்னென்னா, எந்த சூழலிலும்
அந்த மகிமையின் திருப்பாதத்தை விழுந்தோமானால் நாம் பாதுகாக்கப்படுவோம். எந்த சூழலிலும் அவருடைய நாமத்தை உச்சரித்தோமானால், அவருடைய பெயரை சொன்னோமானால், அவரை அண்டிக் கொண்டோமானால், எப்பேற்பட்ட காரியத்திலிருந்தும் தேவன் நம்மை விடுதலையாக்க, வாழ வைக்க வல்லவராக இருக்காருன்னு இந்த சம்பவம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்போ 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு பிறக்கும்போது கூட அவன் ஏசா முன்ன வரான். அவன் ரோம அங்கி போத்தினவன், அதாவது பூரா முடி, உடம்பு பூரா கரடி குட்டி மாதிரி அவனுக்கு மேலே முடி, ஆனால் சிகப்பாக இருப்பானான். அவன் குதிக்காலை பிடிச்சிக்கிட்டே யாக்கோபு பிறகுறான். அவனுக்கு ஏசான்னு பேர் வச்சாங்க, அவனுக்கு யாக்கோபுன்னு பேர் வச்சாங்க. அவன் யாக்கோபு வனசஞ்சாரி, வேட்டைக்காரனாக மாறினான். யாக்கோபு கூடாரவாசி, குணசாலி, ஏற்கனவே சொல்லியிருக்கிறபடி இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவன் அப்பா பிள்ளை, இவன் அம்மா பிள்ளைன்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவன் ருசிகரமான வேட்டையை கொண்டாந்து கொடுக்கறதுனால அப்பாவுக்கு ஏசா மேலே பிரியம். இவன் கூடாரவாசி, குணசாலி அப்படின்றதுனால அம்மாவுக்கு யாக்கோபு மேலே பிரியம். இந்த மணி நேரத்தில் ஒரு நாள் வேட்டையாடிட்டு ரொம்ப களைப்பாக வரான். களைப்பாக வீட்டுக்கு வந்த உடனே இவன் தம்பிக்காரன் இது பாயாசம் காய்ச்சிட்டு இருக்கிறான். கூழுன்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்குது, சிவப்பான கூழுன்னு. அது நம்ம பாஷையில் வச்சுக்கிட்டா பாயாசம், நல்ல சிவப்பான பாயாசம் காய்ச்சி, அது பைத்தங்கூழம். அதை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப பசி நேரத்தில், அண்ணன் தம்பி தானே, அவன்கிட்ட இவன் கேட்குறான், டேய் எனக்கு கொஞ்சம் கொடுறா அப்படின்னு. அண்ணன் தம்பி தாய், அப்போ இவங்க எப்படி இருந்திருக்காங்க பாருங்களேன். ஒன்றுது என்னதுன்ற பிரிவினை உண்டாயிருக்குது. அப்போவே ஒன்றுது என்னதுன்ற பிரிவினை. இவன் பாட்டுக்கு போட்டில் வீட்டில் இருக்க அண்ணன் ஆக்கினான்னா தம்பி ஆக்கினா போட்டு சாப்பிட வேண்டியது தானே. ஆனால் அந்த இடத்துல எனக்கு கொடுறான்னு அவன் கேட்குறான்னா, இவன் அநேக காரியத்தை அவனுக்கு தம்பிக்கு தராமல் இருந்திருக்கணும். அநேக செயல்பாடுகளில் நீ போய் வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லி தம்பியை ஒதுக்கி விட்டுருந்துருக்கணும். அதனால தான் இங்கே அவன் பாயாசத்தை கேட்குறான், எனக்கு கொடு அப்படின்னோடனே அவன் என்ன சொல்கிறான், யாக்கோபு உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு வித்துரு, இந்த கூழை அவனுக்கு தரேன்றான். அவனுக்கு பாருங்கள், இந்த சேஷ்ட புத்திர பாகத்து மேலேயே அவனுடைய நோக்கம் இருக்குதுன்றது நல்லா தெரியுது. அவன் பிறக்கும்போதே நான் என்ன பிறண்டான்ற மாதிரி அவன் காலை பிடிச்சி இழுத்துருக்கிறான். அவன் முன்னாடி வந்துட்டான், ஏன்னா சேஷ்ட புத்திர பாகம். அப்போ எனக்கு இதை இப்போ இவனுக்கு இப்போ யாரோ ஒரு 5 வயசு பசங்களாக இருக்கும்போது இந்த சம்பவத்தை இவனே கேட்குறான், உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடுனோடனே அவன் என்ன சொல்கிறான், இப்படி சொல்லியிருக்கலாம், ஏண்டாடி அதுக்குன்னு ஒரு கொஞ்சம் கூழுக்காக யாராவது விற்பாங்களாடா, ஏன்டா இப்படி தம்பி, ஏன்டா இப்படி பண்ணுற, கொடுறா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டிருக்கலாம், வாங்கியிருக்கலாம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், டே இங்கே மனுஷன் உசுரே போகுதுங்க, சாவ போகிறேன், இப்படியே பைபிளில் போட்டுருக்கணும், சாவ போகிறேன், எனக்கு எதுக்கடா சாஸ்திரத்தை போகிறேன், எடுத்துக்கடா அப்படின்ட்டான். அப்படியா அப்படின்னா சத்தியம் பண்ணி கொடு. அவன் சத்தியம் பண்ணுறான். பைபிளில் என்ன போட்டிருக்குதுன்னா, சேஷ்ட புத்திர பாகத்தை இவன் அசட்டை பண்ணினான். அது ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். அதை இப்போ இவன் பொழுதுனையும் அழிஞ்சிட்டு வந்தான், பசியாக இருக்க உண்மை தான். ஆனால் செத்துருவானா இவன் வாயில் வர வார்த்தையை பாருங்களேன். அவன் வாயில் என்ன சொல்கிறான்னா, நான் செத்துற போகிறேன், எனக்கு கூட சேஷ்ட புத்திர பாகம்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இந்திரா எடுத்துக்கிடான்னு சொல்லிவிட்டு அவன் கொடுக்குற ரொட்டியை, அவன் கொடுக்குற பாயசம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஏஞ்சி அவன் பாட்டுக்கு போயிட்டானான். அதனால் அவனுக்கு ஒரு பேர் ஏதோம். தம்பிகிட்ட வாங்கி சாப்பிட்டதுனால அவனுக்கு ஏதோம்னு பேர். அதனால் அவனுடைய சந்ததிக்கு பேர் ஏதோமேர்னு பைபிளில் வந்தால் பூரா யாருன்னு எனக்கு ஏதோமேர்னு சொல்லி பைபிளில் வரும். நீங்கள் படிக்கும்போது ஏதோமேர்னா அவன் ஏசா சந்ததின்னு அர்த்தம். அவன் அப்படியே போயிட்டான். இவன் இந்த இதுதான் எதுக்கு பிறகு தான் ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். வயசான நேரத்தில் ஈசாக்கு கண்ணு தெரியாத போயிடுச்சு. அப்போ அந்த சம்பவம் பைபிளில் பதிவாகிருக்குது. அது என்னன்னா, ஒரு நாள் அப்பா ஈசாக்கு பெரிய பையனை கூப்பிட்டு, மகனே இன்றைக்கி நல்லா வேட்டைக்கறியை கொண்டு வா, இன்றைக்கி அவனுக்கு நான் ஆசீர்வதிக்க போகிறேன், வயசாகி போச்சு, நான் சாவத்துக்கு முன்னே உன்னை ஆசீர்வதிக்கணும்டா, எனக்கு நல்லதாக ருசிகரமான வேட்டையாக கொண்டு வாடான்னொன்னே அவன் அம்பரா துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறான் நான் காட்டுக்கு. அம்பரா துணினா அந்த அம்பு வைக்கிற இதெல்லாம்
வேட்டையாடுறதுக்கு என்னென்ன பொருளோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் ஃபாரஸ்ட்டுக்கு கிளம்பிட்டான். இதை கேட்டுக்கிட்டு இருந்த ரெபேக்கா சின்ன மகனை கூப்பிட்டு, டேய், நீ மந்தைக்கு போய் 2 ஆட்டுக்குட்டி எடுத்துகிட்டு வாடா, 2 ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வா. ஏம்மா, எதுக்குமா? நீ போய் எடுத்துகிட்டு வாடா, உங்கள் அப்பா வந்து உங்கள் அண்ணனை ஆஸ்வதிக்க போகிறாரு. அவன் ஒரு முரடனாக இருக்கிறான், அவன் துஷ்டனாக இருக்கிறான், அவனை ஆஸ்வதிக்கக்கூடாதுடா, நீ தாண்டா ஆசீர்வாதத்தை பெறணும், ஆண்டவர் அப்படி தாண்டா சொன்னார். அதனால் நீ தான் ஆஸ்வதிக்கப்படணும். அதனால் நான் சொல்கிற மாதிரி போய் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னோடனே இவன் போய் எடுத்துகிட்டு வரான். எத்தனை ஆட்டுக்குட்டின்னா 2 ஆட்டுக்குட்டி. ஈசாக்கு வயசான நேரத்தில் எத்தனை ஆட்டுக்குட்டி சாப்பிட்றாரு பாருங்க. நம்ம 100 கிராம் கறி சாப்பிட்டாவே அதுக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியாது. ஆனால் ஈசாக்கு 2 ஆட்டுக்குட்டி அவருக்கு. ஏன் ஆட்டுக்குட்டியானாக்கா அது கொஞ்சம் நல்லா இலசாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக போய் ஒரு வயசாக 2 ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வந்து அவன் கொடுத்தான் மந்தையிலேருந்து. அது அந்த அம்மா சமைச்சாங்க. சமைச்ச உடனே எடுத்துகிட்டு போய் அப்பாவை கொடுறா அப்படிங்கும்போது, அம்மா, அப்பா வந்து என்னை தடவி பார்த்துட்டு நான் அண்ணன் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்தை தான் கொடுக்க போகிறாரு, அதனால் எனக்கு இந்த வேலை வேணான்னு சொல்கிறான். டேய், உன் மேலே வர சாபம் என் மேலே வரட்டும்டா, நான் சொல்கிற மாதிரி செய்டான்னு சொல்லிவிட்டு அவன் அண்ணன் துணி எடுத்து அவன் அண்ணனுடைய சட்டையை எடுத்து இவனுக்கு யாக்கோப்புக்கு போட்டுவிட்டு, அவன் முடி இல்லாமல் இருப்பான், அவனுக்கு கரடி மாதிரி முடி. ஒரு சமயம் அவர் கண்ணு தெரியாத தடை பார்த்தாருன்னா கண்டுபிடிச்சிவார்னு சொல்லிட்டு புல்லாண்டு சட்டை மாதிரி போட்டுருந்துருப்பாங்களாட்டு, தாங்கி மாதிரி. அப்போ கையை தடவைனாக்க கையில் கிடைக்கிற மாதிரி அந்த ஆட்டுத்தோலை எடுத்து அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, 2 கையிலையும் முழங்கை வரைக்கும் கட்டி விட்டுருச்சு. அந்தாண்ட கழுத்து பட்டையில் கழுத்து தடவி பார்த்தா கழுத்தில் அங்கே ஒரு தோலை வச்சு 2 ஆட்டுக்குட்டி தோல் இல்லையா, அதை கட்டி விட்டுருச்சு. அதே மாதிரி கட்டி விட்டு மேலே சென்ட்டெல்லாம் அடித்து விட்டு, அந்த நாளே சென்ட்டெல்லாம் இருந்துருக்குது, சென்ட் அடித்து விட்டு கறியை சமைச்சு நல்லா 2 ஆட்டுக்குட்டி கறியும் எவ்வளோ பெரிய பாத்திரத்தில் எடுத்துகிட்டு போச்சுன்னு தெரில, கொடுத்து அனுப்பினோன்னே எடுத்துகிட்டு போய் குரல் கொடுக்குறான். அப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஒரு பக்கம் இருக்கிறார், இவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க, எல்லாம் ஒரு பக்கமாக இருப்பாங்க பொழுது. அப்போ கொண்டு போய் அப்பான்னு கூப்பிடுறான் யாக்கோப்பு. யார் அப்படின்றாரு. உங்கள் பையன் ஏசா வந்திருக்கிறேன்ப்பா. ஏசாவா? என்னப்பா அதுக்குள்ளே வேட்டை கிடச்சிக்கிச்சு? காலையில் இப்போ தான் போன மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வேட்டை கிடச்சிக்கிச்சு? ஆமாம்ப்பா, உங்கள் கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணாருப்பா, ஒரு பெரிய பொய் ஆண்டவர் பேரை சொல்லி கர்த்தர் வாய்க்க பண்ணாருப்பா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம், வாப்பா கிட்ட வா அப்படின்னு கூப்பிட்டாரு. கொண்டாந்த உடனே கிட்ட கூப்பிட்டு, கிட்டவா பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. சந்தேகப்பட்டு கூப்பிட்டு கையை தடவி பார்க்குறாரு, தோள்பட்டை தடவி பார்க்குறாரு. ஆமாம், குரல் வந்து யாக்கோப்பு குரல், உடம்பு ஏசா உடம்பு. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் சொன்ன மாதிரி செஞ்சியாப்பா, இந்தாப்பா சாப்பிடுப்பா. கொடுத்த உடனே கறியை நல்லா வெட்டினார். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடித்த பிறகு திராட்சை ரசம் கொண்டாந்து கொடுத்தான். திராட்சை ரசம் குடித்தார். எல்லாம் நல்லா நல்ல சந்தோஷமாக அவருக்கு நல்லா ஃபுல்லாகிடுச்சு வயிறுலாம். அப்போ கூப்பிட்டார், கிட்ட வாடா மகனேன்னு கூப்பிட்டோடனே அந்த சென்ட் அடிச்சிருந்த அந்த வாசனை அங்கேயே முகந்து பார்க்கும்போது ஒரே வாசனை. அதனால் முத்தம் கொடுறா எனக்குன்னு கேட்குறாரு. அவன் முத்தம் கொடுத்த உடனே இவரும் அவனுக்கு முத்தம் கொடுத்துட்டு ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த வாசனை மாதிரியே என் மகனுடைய வாசனை எங்கே பார்த்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிச்சுட்டு அப்புறமா இவன் என்ன அந்த சட்டி குண்டானெலாம் தூக்கிட்டு கிளம்பிட்டான் வீட்டுக்கு. அவன் போனவன் பொழுதுக்கும் வேட்டையாடி அங்கேருந்து கொண்டாந்து அதை அம்மாவிட்ட கொடுத்து சமைச்சானா இவனா சமைச்சானா தெரில, அதெல்லாம் பதிவில் இவன் சமைச்சு கொண்டு வரான். ஏறக்குறைய இவன் வந்து குறைஞ்சபட்சம் நான் நினைக்கிறேன் ஒரு 10 மணி 11 மணி வாக்கில் இவன் சாப்பாடு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் யாக்கோபு. அவன் 1 மணி 2 மணி அல்லது 3 மணி வாக்கில் அவன் சாப்பாடு எடுத்துன்னு வரான். கொண்டாந்து கூப்பிட்றான், அப்பா அப்படின்னு கூப்பிட்றான். யார் அப்படின்னு குரல் கொடுக்குறாரு.
உங்கள் பையன் ஏசா வந்திருக்கிறேன்ப்பா. ஏன்பா இப்போ தானேப்பா வந்துட்டு போனேன். நான் எங்கேப்பா வந்தேன், இப்போ தான்ப்பா எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியா, என்னப்பா விஷயம்? கறி நீங்கள் சொன்னபடி கொண்டாந்துருக்கேன்ப்பா. கொண்டாந்துருக்குறியா? அப்போ முதல்ல வந்தது யார்? முதல்ல யார் வந்தா? இல்லை, முதல்ல வந்து ஏசான்னு சொல்லி கறியை கொடுத்தான். நான் சாப்பிட்டு ஆசிர்வச்சிட்டேன்ப்பா அவனை. அண்ணா இவன் உழுந்து பரல்றான், கத்துறான், கூறான், அழுகுறான், பிறண்டுட்டுப்பா. எப்படிப்பா அவன் ஏமாத்துக்காரனுக்கு அவன் பாரு, அன்றைக்கே ஏமாற்றிட்டான், என்ன இன்றைக்கே ஏமாற்றிட்டான். அவன் ஒரு ஏமாத்துக்காரன். அதனால் வந்து என்னை ஆசீர்வாதத்தை திருடிட்டான் பற்றியா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அழுது என்ன பண்ணுறது. புதிய ஏற்பாட்டில் கூட ஏசாவை பற்றினது பிற்பாடு அவன் மனம் கசந்து அழுத போது கூட அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாட்டிலே போட்டிருக்குது. என்னென்னா, அந்தந்த பருவத்தில் அந்த இதை செய்யாட போனால் பிறகு மழை திறந்த வெள்ளம் அழுதாலும் வராதுன்ற கதை தான். அழுதாலும் வராது, பிறண்டாலும் வராது. அதனால் தேவனுடைய ஜனமே, ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டால், அந்தந்த நேரத்தில் அந்தந்த நாளுக்குரியதை அதை கரெக்டாக செய்யணும். எதையும் உதாசீனப்படுத்தக்கூடாது. உதாசீனப்படுத்திட்ட பிறகு உண்மையானது உதாசீனப்படுத்தினா பிறகு போனது திரும்பாது என்பது இதில் ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்குது வேதாகமத்தில். இவன் அழுது பிறண்டுட்டு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடு கெஞ்சிறான். அப்புறம் இவர் வந்து ஏதோ சும்மா ஆறுதலுக்காக ஒரு சில காரியங்களை சொல்லி அனுப்புகிறாரு. அனுப்பினோடனே இவனு மனசில் இவனுக்கு ஒரே உருன்னு வைராக்கியம் வந்துடுச்சு. என் ஆசீர்வாதத்தை திருடிட்டான்ல, அப்பா எப்படியும் கூடிய சீக்கிரத்தில் செத்துருவார், அன்னைக்கு அவனை போட்டு தள்ளிடுறேன்னு சொல்லி இவன் மனசில் தீர்மானம் பண்ணிக்கிட்டு தான் ஃப்ரெண்டுங்களெல்லாம் பேசுகிறான். இதை திருடிட்டான்டா எங்கள் தம்பிக்காரன், என் ஆசீர்வாதம் திருடிட்டான், அதனால் வந்து எங்கள் அப்பா செத்த பிறகு அவனை நான் வந்து கொண்டு விடுவேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறது. அப்படி போய் இப்படி போய் அவங்க அம்மா காதுக்கு வந்துருச்சு அந்த செய்தி. அவங்க அம்மா காதுக்கு வந்தவுடனே உடனே யாக்கோப்பை கூப்பிட்டு, இதுக்குள்ளார எப்படியோ 2 மாதம் ஆயிருக்கலாம். அப்போ யாக்கோப்பை கூப்பிட்டு, மகனே இங்கே விட நான் சொல்கிற மாதிரி செய். பதான் அராம்ன்ற இடத்துல எங்கள் அண்ணங்காரன் இருக்கிறான். அன்றைக்கி அங்கேருந்து வந்தவங்க தான் பதான் அராம். அந்த பதான் அராமில் இருந்து தான் ரெபேக்கால எலியாசார் கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சார். பதான் அராமில் தான் வந்து நாகோனுடைய பையன் பத்துவேலுடைய மகன் தான் இவன் லாபான். பத்துவேலுடைய மகன் தான் இந்த ரெபேக்கா. அதனால் அவங்கெல்லாம் போயிட்டுருப்பாங்க. பத்துவேல்லாம் இப்போ போயிட்டுருப்பார். அதனால் இப்போ இருக்கிறது பெரிய ஆட்சியில் இருக்கிறது யாருன்னு கேட்டால் லாபான் தான் இருக்கிறான். அவனுக்கு தாய் மாமண்டாவன் எங்கள் அண்ணங்காரன். நீ அங்கே போய் தங்கிக்கடா, இவன் அண்ணனுடைய கோபம் தணிஞ்ச பிறகு நீ வரலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து அவனை அனுப்பிவிடுது இந்த அம்மா. அவன் வாரி சுட்டிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நல்லா வாலிப வயசில் சாப்பாடு தண்ணி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இவன் கிளம்பிட்டான். எங்கே போகிறான்? பதான் அராம்ன்ற இடத்துக்கு இவன் கிளம்புறான். இவன் போகும்போது இவன் அப்படியே போயிட்டே இருக்கும்போது லூஸ்ன்ற இடத்துக்கு வரும்பொழுது பொழுது இருட்டி போகுது. அந்த இடத்துக்கு பேர் லூஸ். அப்போ அந்த இடத்துல வந்து இவன் ராத்திரி தங்கும்போது ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வச்சுட்டு படுக்கும்போது தூக்கத்து நேரத்தில் ஒரு கனவு வருது. காட்சியே வருது. என்னன்னா, அவன் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ஏணி வானத்துக்கு ஏறி போகுது. அந்த ஏணி வானத்தில் அங்கே வானத்தில் இருக்குது. இவன் படுத்திருக்கிற இடத்துல அந்த பூமியில் அந்த ஏணி தான் இருக்குது. அந்த இடத்துல ஆண்டவர் வந்து மேலே அங்கே சிங்காசனத்தில் ஏணிக்கு அந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. தேவதூதர்கள் இறங்கி வராங்க, ஏறி போகிறாங்க. இப்படியாக அவன் காட்சியில் பார்த்து இவங்க தடாபடான்னு எழுந்திரிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரே பயம் வந்துருச்சு. அடடா, இந்த இடத்துல வந்து தேவன் இருக்கிறாரு, நான் தெரியாதனமாக அந்த இடத்துல அசட்டையாக படுத்திருந்தேனே அப்படின்ட்டு அவன் அந்த இடத்துல ஒரு வேண்டுதல் பண்ணுறான். ஆண்டவரே, நான் என் மாமா வீட்டுக்கு போகிறேன், அங்கேருந்து நான் நல்லபடியாக ஆசீர்வாதமாக வந்தால் உங்களுக்கு நாங்கள் என் கூட வர்றதில்ல எல்லாத்தையும் 10ல் ஒரு பாகம் உங்களுக்கு நான் தருவேன்னு சொல்லிவிட்டு அவன் தலைக்கு வச்சுருந்த கல் எடுத்து நட்டு வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றினான். ஏன்னா எவ்வளோ நாள் கழித்து வந்தாலும் 10ஓட பருக்க கல்லுன்னு எண்ணெய் ஊற்றின கல் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். இதை தான் இன்னி வரைக்கும் இந்துக்கள் கண்ட இடத்துல ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க, எண்ணெயை கல் மேலே ஊற்றுறது.
அதனால் வந்து அவன் நட்டு வச்சது அடையாளத்துக்காக வச்சான். இந்த இடத்துக்கு நான் வரும்போது இந்த கல் அடையாளம் தெரியும், இந்த இடத்துல உங்களுக்கு வீடாகும், ஜெப வீடாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிரதிக்கணை பண்ணிவிட்டு சொல்லிட்டு போகிறான். அவன் சொல்லிட்டு போகும்போது அந்த கல் அங்கேயே வச்சுட்டு கிளம்பிட்டான். அப்போது வந்து வேகமாக போய் தன்னுடைய மாமங்காரன் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஊர்கிட்ட நெருங்கும்போது, பதான் ஆறாம் கிட்ட நெருங்கும்போது எல்லோரும் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. சாயந்தரம் நேரம். அப்போ ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஆடு மேய்க்கிறவங்கள்ட்ட கேட்குறான், இங்கே லாபான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்களுக்கு தெரியுமானோடனே அந்த ஆடு மேய்க்கிறவன்லாம், அதை வரா பாருங்க, அந்த லாபானுடைய மவ தான் ஆடு ஓட்டிகிட்டு வரா, அவள் பேர் ராக்கேலு, அது மாதிரி வந்துட்டுருக்க அப்புறம் அந்த லாபானுடைய மவ தான் ஆடு ஓட்டிகிட்டு வரானும் போது, அப்போ லாபானுடைய ஆடுகளை பொம்பளை பிள்ளை மேய்ச்சிட்டு இருக்கிறான் ராக்கேல். அந்த லாபானுக்கு ராக்கேல், லேயாள்னு 2 பொட்ட பிள்ளைங்க. லேயாள் பெரியவ, ராக்கேல் வந்து சின்ன பொண்ணு. அப்போ சின்ன பொண்ணாக இருக்கனால ஆட்டெல்லாம் ஓட்டிகிட்டு போய் மேய்க்க சொல்லி கையில் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த அம்மா தான், அந்த பொண்ணு தான் மேய்ச்சிட்டு வரா. மேய்ச்சிக்கிட்டு வந்து அந்த தண்ணி காட்டுறதுக்கு வர நேரத்தில் இவன் போய் பார்த்துட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான். அது நீ யார், நீ என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுன்னு கேட்டிருக்கோம். இந்த மாதிரி நான் வந்து உன் தாய், அவங்க அத்தை பையன் நான் அங்கேருந்து வரேன், கானான் தேசத்துலேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு அப்படியே ஆட்டெல்லாம் விட்டு கிடச்சிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போய் அப்பன்கிட்ட சொல்ல, அப்பங்காரன் அங்கேருந்து ரொம்ப சந்தோஷமாக ஓடி வரோம். அதாவது ராக்கேலுடைய அப்பா லாபான் அங்கேருந்து வந்து மருமகனை கட்டி பிடிச்சி அழுது, இவங்களெலாம் நான் பார்க்க முடியாத போச்சுடா தம்பின்னு சொல்லிட்டு அழுது, ஏன்னா தங்கச்சி பையன் வந்திருக்கிறான் மொதல் வீட்டுக்கு, அதனால் அழுது கட்டி பிடிச்சி வாடானும் ஆட்டெல்லாம் ஓட்டிக்கிட்டு இவங்க வீட்டுக்கு போனாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. நாளைக்கு மீதி அடுத்த பதிவில் என்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை.